லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயா ஐயா, நீங்க எல்லாரும் உண்டியல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஐயோ அத்தை, அவங்கள எலெக்ஷன் ஆபீசர்ஸ், அவங்க கிட்ட பிரச்சாரம் எல்லாம் பண்ண கூடாது, பேசாம இருங்க. ஏன்பா நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களா? ஐயோ அம்மா சொல்லு, போமா போங்க, பேசாம போமா போ. என் பேர் சாவித்ரி. நாம மாப்பிள்ளைக்கு தான் ஓட்டு போட்டோன்னு எப்படி தெரியப்படுத்துறது? எங்க நான் பூத்துல இருக்கேங்க, அப்புறம் பேசுறேன். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஏய், உங்க அம்மா பாட்டு வரத பார்த்தா எதுவும் சரியில்லையே. உங்களுக்கு எப்பவுமே எங்க அம்மாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. எனக்கு என்னமோ உங்க அம்மா பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஓட்ட மாத்தி போட்டு வந்திருக்குமோன்னு எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்கங்க. கூப்பிடாத. அம்மா வெற்றி இங்க வாமா. மீ உன்னதாமா, வா. கம். நக்கல பாத்தியா? ஐயோ வாமா. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும். சொல்லு மேக். உன் மாப்பிள்ள உன் மேல சந்தேகப்படுறாரு. ஏன் மேலையா? என்ன மாப்பிள்ள, என்ன போய் சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீ அவருக்கு ஓட்டு போட்டியா இல்லையான்னு தான். ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள தங்கத்தையே உரசி பாக்குறீங்களே? நான் உங்களை தவிர வேற யாருக்கு ஓட்டு போடுவேன்? இல்லையே, ஆடுற ஆட்டத்தையும் முழிக்கிற முழியும் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே. ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு என் மனசு சொல்லுது. மாப்பிள்ள, நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க மாப்பிள்ள. தூத்துக்குடி உப்புல கூட மாப்பிள்ள தப்பு இருக்கலாம், ஆனா இந்த சாவித்திரி கிட்ட தப்பு இருக்கவே இருக்காது. இப்பதான் எனக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. மாப்பிள்ள, நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் தெரியுமா? ப்ரூஃபா? எஸ். எனக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? சத்தியமா, சத்தியமா மாப்பிள்ள, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நம்பலல்ல நம்பலல்ல? எனக்கு தான் தெரியுமே நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அதுக்காக தான் இத பாருங்க, இத பாருங்க மாப்பிள்ள, உண்டியல் சின்னத்துல தான் ஓட்டு போட்டிருக்கேன். உண்டியல் சின்னத்துல தானே போட்டிருக்கேன், உண்டியல் சின்னத்துல தானே போட்டிருக்கேன். பாருங்க பாருங்க பாருங்க. இனியாச்சும் நான் சொல்வதெல்லாம் உண்மை,
உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நம்புங்க மாப்ள. உன்ன முன்னாடி வந்துடாத. கல்லு மேல படுறதா ஏதாவது ஆயிட போகுது. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க அம்மா இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்டுச்சு, தூக்கிட்டு போய் அப்படியே சென்ட்ரல் சூரியல போட்டு வந்துட சொல்லிட்டேன். சரி, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ஓட்டு போட சொன்னா என்ன பண்ணிட்டு வந்திருக்கு பாரு. சரி விடுங்க, ஒரு ஓட்டு தானே. என்னடி ஒரு ஓட்டு? என்ன ஒரு ஓட்டு? இந்த ஒரு ஓட்டோட வேல்யூ தெரியுமா? இந்த ஒரு ஓட்டுல தோத்து போனதாண்டி. சரிங்க, கோவப்படாம இருங்க. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? முட்டை போற கோழிக்கு தாண்டி அதோட வலி தெரியும். கையில இருந்த காசு செலவு பண்ணவனுக்கு அதோட வலி தெரியும். நான் அப்புறம் பேசுறேன் வைங்க. காசா? நான் அப்புறம் பேசுறேன். நீங்க எதுக்கு செலவு பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, செலவு பண்ண உங்ககிட்ட ஏது பணம்? லாக்கர்ல இருந்த நகையை எடுத்து அடவு வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? சரி விடுங்க, பணம் வந்தது மீட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லடி, சேவிங்ஸ் எஃப்டில இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ண. நம்ம வாங்கின நிலத்தையும் வித்துட்டேன். உங்க அம்மா தந்த வீட்டையும் சேர்த்துக்கிட்டு அடமானம் வச்சுட்டேன். இப்படி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பணத்தை இறக்கிருக்க. உங்க அம்மா என்னன்னா ஒரு செல்லாத ஓட்ட போட்டு வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ண அவ்வளவு யோசிப்பீங்க? எப்படி இத்தனை லட்சத்தை சும்மா எடுத்து கொடுத்தீங்க? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. தனியா தான் சொன்னாரு, நாம இதுல எவ்வளவு பணத்தை போட்டாலும் அதை எடுத்துடலான்னு. அந்த நம்பிக்கையில தான் நானும் பணத்தை போட்டேன். சொல்ல போனா கையில இப்ப 10 பைசா கூட கிடையாது. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? மேகலா, அதெல்லாம் போட்டாதான் ஜெயிக்க முடியும். இன்னி 6 மாசம் வட்டியை முதல்ல சேர்த்து தள்ளிடலாம். விடு. இங்க பாரு, ஏற்கனவே பல டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற புதுசா எதையும் கிளப்பாத. அட போங்க. ஏய், இங்க பாரு, இத போய் உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிக்கிளி வச்சிடாத. அப்புறம் அது மாப்பிள்ளன்னு எனக்கு மரியாதை கொடுக்க சொல்லிட்டேன். அந்த அமுதம் காலனி ஓட்டு எல்லாத்தையும் அன்னைக்கு நடந்த கலவரத்தில் கலைச்சி விட்டாச்சு. அதிலிருந்து நமக்கு ஓட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல மாமா? ஏன் மாப்ள சம்மந்திக்கு அமுதம் காலையும் ஞாபகப்படுத்துறீங்க? அதான் சம்மந்தி மொத்தமா சொதப்பி விட்டுட்டாரே. அட, நான் எங்கம்மா அதை சொதப்பினேன்? கரெக்டா ஆளை பார்த்து குண்டு வீச தெரியாதவனை கூட்டிட்டு வந்து அவங்க மேல போட வேண்டிய குண்ட குறிப்பாத்து உங்க மேல எல்லாம் போட்டுட்டான் அவன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் பசங்க எல்லாம் வேலைக்கு கூப்பிடாதீங்க மாமா. சரி, அமுதம் காலனி ஓட்டு போனா என்ன? அதுக்கு பதிலா வேற ஒண்ணு வச்சிருக்கேன். வேற ஒண்ணா? அங்க பாருங்க. ஓட்டு போட வந்திருக்காங்க. ஆமா, ஆனா நமக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. பாத்தியாடா ராஜா, உனக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட ஆளுங்க வந்தாச்சு. ஓ மாமா, எப்படி மாமா அதெல்லாம்? அவங்க எல்லாரையும் நான் தான் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, இது ஒரு பேட்ச் மட்டும்தான். இது போல இன்னும் 15 பேட்ச் இருக்கு நம்ம கிட்ட. 15 பேட்ச்? பாத்தியாடா ராஜா, வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம சின்னத்துல குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயோ மாமா, மாமா. பாண்டி, பாண்டி உடனே போலீஸ் கூப்பிடு. என்னக்கா என்னாச்சு? இங்க பாரு, உங்க கல்லு ஓட்டு போடுறதுக்காக வெளிய இருந்து ஆள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாரு, நல்லா பாரு, இவங்க எல்லாம் நம்ம ஏரியா ஆளுங்களே கிடையாது.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எதுக்கு வேண்டான்னு சொல்ற? அங்க வரவங்களை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்களா? இது உங்க அப்பா தானே? கா அவனுங்க கல்ல ஓட்டு போட ஏஜெண்ட்டை வச்சு ஆளை செட்டப் பண்ண நம்ம ஏரியாக்கா போயிருக்கானுங்க. ஒரு வராங்க நைனா, அதான் அவங்க ஆளுங்கள மாதிரி நம்ம ஆளுங்க இறங்கிட்டாங்க. கா அங்க உள்ள போற மொத்த ஓட்டு நமக்கு தான். பாண்டி, அந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்ன? அது என் அம்மா தான். ஏய், இந்த மாதிரி எல்லாம் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நானே பார்த்தது இல்ல. எப்படி மாப்பிள்ள நம்ம செட்டப்பு? ஐயோ மாமா, அடிக்கடி இந்த மாதிரி ஆச்சரியப்படுத்துறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல மாமா. இன்னும் என்னென்னலாம் ஸ்பெஷலா வச்சிருப்பீங்களோ. ஐயோ டே ராஜா, கண்டிப்பா ஜெயிச்சிருவ. உமா எங்கடா? அவ அங்க பாண்டி கூட இருக்காமா. அவளை வெயில்ல அங்கேயும் இங்கேயும் அலைய விடாத. உள்ளதான் இருக்கா. நிறைய பேரு அப்பாக்காக சப்போர்ட் பண்றாங்கல்ல. அம்மா, என்னடா? அண்ணன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். சொன்னா எங்க கேக்குறான்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? அவனுக்காக இந்த எலெக்ஷனுக்கு தனிக்காய்ச்சல் தானே செலவு செய்யறதா சொல்லியிருந்தான். ஆமா, அவன் மட்டும் பண்ணலாமா? அண்ணனும் எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்கான். தனிக்காய்ச்சலம் தான் செலவு செய்யறாருன்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே. அந்த ஆளை பத்தி எனக்கு தாமா நல்லா தெரியும். அம்மா, அவன் பக்கா திருட. இந்த சூதாட்டத்துல ஆரம்பத்துல கொஞ்சமா ஜெயிக்க வச்சு பணம் தர்ற மாதிரி தந்து அப்புறம் போக போக நம்ம கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் புடுங்கிக்குவாங்க. அது போல பண்ணக்கூடிய ஆளுமா அவன். அந்த ஆளு அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சதே அப்படித்தாமா. நீ என்னடா சொல்ற? அப்படி செலவு பண்ண ராஜாக்கு ஏது அவ்வளவு பணம்? அவன் தான் 6 மாசமா வேலைக்கே போகாம வீட்டுல இருக்கானே. நான் தானே அவன் செலவுக்கும் அவன் குடும்ப செலவுக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, அண்ணன் அவன் கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸ், பிஎஃப், பிக்சட் டெபாசிட்ஸ், வாங்கின நிலம், அவன் மாமியார் கொடுத்த வீடு எல்லாத்தையும் மொத்தமா இறைச்சி அடிச்சிருக்காம்மா. நீ நிஜமா தான் சொல்றியாடா? ஆமாம்மா, அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு வரேன். ராஜாவா அப்படி? அவன் அந்த மாதிரிலாம் செலவு பண்ற ஆள் இல்லையேடா. ஆமாம்மா, அவன் பண்ண மாட்டான். ஆனா அந்த தனிக்காய்ச்சலும் பயங்கரமான ஆளுமா. அவனை மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ற ஆள இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. புள்ளைக்கு எதிரா அப்பனை திருப்பி விடுவான், அப்பனுக்கு எதிரா புள்ளைய திருப்பி விடுவான். எல்லா திருட்டு வேலையும் செஞ்சுட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ராஜா எப்படிடா அவன் பேச்ச நம்பி இப்படி ஏமாந்து போய் மொத்தமா தூக்கி கொடுத்துருக்கான்?
அவன் ஆளு போட்டிருக்கிறது மட்டும்தாம்மா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஆனா அவன் மனசும் மூளையும் அத்தனை அழுக்கு. இப்ப கூட பாருங்க, அப்பா ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் காசு இல்லாம நடுத்தருக்கு வந்துருவாமா. ஒருவேளை அண்ணன் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த தனிக்காய்ச்சலம் தான் கவுன்சிலரா வேலை பார்ப்பான். எப்படி பார்த்தாலும் அவன் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாமா. ஒரு போட்டின்னு வந்தா 2 பேரையும் அடிக்க வச்சுட்டு அவன் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாமா. என்னம்மா, அண்ணன் பண்ண காரியத்துக்காக கவலைப்படுறீங்களா? அந்த ஆளு தொடர்ந்து இப்படி தப்பான வழியிலேயே போய்கிட்டு இருந்தா ஆண்டவன் கடைசியில அவனுக்கு பெருசா ஒரு தண்டனையை கொடுப்பாரு. ராஜா பண்ணாத தப்பே இல்ல. ஆணவத்தோட உச்சியில அவன் இன்னைக்கு இருக்கான். ஆனா இப்ப பாரு, பணம் பணம்னு கஞ்சத்தனம் பண்ணி ஓடி ஓடி சேர்த்து வச்சவனே அவன் கையாலேயே எடுத்து நாசம் பண்ற அளவுக்கு அந்த ஆண்டவன் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்கான். என்னைக்கா இருந்தாலும் அதை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். என்னோட வருத்தம் எல்லாம் அவன் மறுபடியும் எப்படி இதுல இருந்து மீண்டும் வெளியில வரப்போறாங்கிறதுதான். எலெக்ஷன்னு ஒரு வழியா அதுவும் முடிஞ்சிருச்சு. என்னமோ நேத்து தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா 2 வாரம் இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடுச்சு. என் பிள்ளைங்க எல்லாரும் விளையாட்டா நில்லுங்கன்னு சும்மா இருக்கிற என்ன புடிச்சு ஏத்தி விட்டுட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. 15 நாளா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தது இந்த எலெக்ஷன்ல தான். நாளையில இருந்து ரொம்ப போர் அடிக்கும்ல. எல்லாரும் என்ன செய்ய போறோம்? நீங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதை விட பல மடங்கு வேலை அதிகமா இருக்குமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு மேட்டர் நடந்துச்சுல மாமா. ஓட்டு கேட்க போனது, குண்டு வச்சது, சண்டை போட்டது, பணம் வச்சு போலீஸ் பூச்சி அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி வந்தது. எவ்வளோ வேலை மாமா. ஒரு 4 நாளைக்கு எங்கேயாவது மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வரலாமா? ஆமாப்பா, இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். என்ன பண்ணலாம்? அப்பா, கடைசியா நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போனோம்ல, அதே மாதிரி இப்பயும் போலாம்ப்பா. ஐயோ ஆமா, கொடைக்கானல் போக முடியாது. ஆனா கொடைக்கானலை இங்க கொண்டு வரலாம். அது எப்படி மாமா? அந்த ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட போய் குழு குழுன்னு சாப்பிடுவோம். அதான் கொடைக்கானல கொண்டு வருத. என்ன மாமா, வாங்க. ரேவதி, எனக்கு ஐஸ்கிரீம் இல்லையா? போட்டுணும் அமைதியாரு. அப்படிலாம் சும்மா குத்துற முடியாது. மார்கண்டேயன் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு குத்தாட்டம் போடு. அவ்வளவுதானே. டேய், அவ போட்டாலும் போடுவா. உன்னை கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ். ஏய், உன்னதான் ரேவதி. என்னப்பா? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, போ உன் டீமுக்கு போ. உன் டீம் லீடர் வேற உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் பாரு. அவன் கிடைக்கிறான். இப்ப போனா அவன் மாமியாரத்துல பங்கு கேக்கும்பா. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டே போறேன். இப்ப ஏதாவது கேம் விளையாடி ஆகணுமே. மாமா, நீங்க அவுட். எல்லாம் தச்சு விடுங்க, ஓடுங்க. மாமா நீங்க அவுட். என்னடா ஓடி பிடிச்சி விளையாட்டு மாமா. இப்ப நீங்க அவுட். நீங்க யாரையாச்சும் தொடணும்.
மாப்ள எனக்கு கூட ஆசையா இருக்கு மாப்ள. ஏய் அவுட்டு அவுட்டு அவுட்டு. போங்க மாப்ள, உங்களுக்கு கேம்ஸ் ரூல்ஸே தெரியல. இப்ப நான் உங்களை தொட்டேன்ல, நீங்க என்ன துரத்திக்கிட்டு வரணும். அப்படியா? துரத்துறேன். இந்த இருக்கு. ஐயோ ஓடுறீங்க. இல்லங்க. மாப்பிள இவர் தான் கள்ள ஓட்டு போட ஆள் கூட்டு வந்தவர். அவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மீதி பணத்தை செட்டில் பண்ணணும். எல்லாம் போக இதான் மாமா மிச்சம். பா அவங்களெல்லாம் வர சொல்லுப்பா. சரிங்கண்ணே. ஆ வாங்க எல்லாரும் வாங்க.